அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அன்பர் நம்மிடம் கேள்வி கேட்டிருந்தார். இட்ஸ் நாட் அ கல்பனா கொஸ்டின். ஒரு அன்பனுடைய ஒரு உணர்வோடு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, தன் குரு தன்னை சபித்து விட்டதாகவும், அதுவே மிகப்பெரிய துயரமாக இருக்கும்போது, சிறிது நாட்களில் அவர் சமாதி அடைந்து விட்டார் அல்லது உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த துயரத்தில் அந்த நேரத்துல நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். திருப்பி வந்து அவர்கிட்டயே போய் விமோசனம் கேட்கணும்னு தோணல. பட் அதுக்கப்புறமா, ஐயையோ! நம்ம குருவிடமே விமோசனம் கேட்டு எப்படியாவது கரையேறி இருக்கலாமே! அதற்கு முன் இப்ப அவரும் இல்லாமல் போய்விட்டாரே! என்ற இன்னொரு அழுத்தம் இன்னும் அதிகமாகிவிட்டது. ஃபர்ஸ்ட் அழுத்தம் சாபத்தை பெற்று விட்டோமே என்பது. இன்னொரு அழுத்தம் அதற்கு விமோசனம் என்பது இல்லாமல் போய்விட்டதே என்று. இந்நிலையில் எனக்கு கதிதான் என்ன? என்ற ஒரு ரீதியில அவங்க வந்து கொஸ்டின ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஐ அம் சோ ஹாப்பி. அதாவது அழகா இந்த சாபம் அப்படிங்கிறது சாபம் அல்ல, வரம். குரு அப்படின்னு சொல்லும் போதே அது புனிதமானது. புனிதமானது அப்படிங்கிறதுல போய் சாபம் எப்படி வர முடியும்? பட் அது அந்த ஒரு ஒரு மெடிசின் குடுக்குறோம். அந்த மெடிசின் கசப்பா இருக்கு அப்படின்றதுக்காக அத சாபம்னு சொல்லிட முடியும். அதுதான் அவன குணப்படுத்த போகுது அப்படிங்கிறப்போ, அத வரன்னு தானே சொல்லி ஆகணும். இவர் எனக்கு கசப்பா குடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் டாக்டர பார்த்து சொன்னா, அது எப்படி பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கும். அந்த மாரி தானே நீங்க குருவ பார்க்கணும். ஏன்னா, அவர் செய்வது அனைத்தும் நம் நன்மைக்காக மட்டும் தானே இருக்கிறது. நம் அகங்காரம் என்ற நோயை போக்குவதற்காகத்தானே அவர் அந்த மருந்தை கொடுக்கின்றார் என்று தானே நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? என்ற ரீதியிலே அற்புதமாக எல்லாருமே பதில் சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எனக்கு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. வேற யாராவது சொன்னாலே இந்த உலகத்துல கிருஷ்ணா ஃபீலின் அடிப்படையில பார்த்துட்டு எல்லாத்தையுமே கிருஷ்ண பிரசாதமா ஏத்துக்கடான்னு பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு கிளாஸ்ல குரு சொல்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னா, வேற எப்ப நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு என்னைக்கு கரையேறுறதுன்னு எனக்கு தெரியல. சரியா? இட்ஸ் வெரி ஈஸி அக்கார்டிங் டு மீ. குரு சாபத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது மிக மிக ஈஸி. அதை சந்தோஷமாக அனுபவிப்பது அப்படிங்கிறது செகண்டரி வேணா வச்சுக்கோங்க. கொடுத்த சாபத்தை வரமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதே கடினம் என்று சொன்னால் அங்க குரு பக்தியே இல்லைன்னு அர்த்தமாயிடுது. சரியா? நான் ஒவ்வொரு நாளுமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு துன்பமும் தான் உன்னை கரையேற்றவே முடியும். துன்பத்தை எப்போது வரவேற்கின்றாயோ, அப்போது மட்டும் தான் நீ ஞானவானாக மாற முடியும். அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கேன். அப்போ அதிலேயே வந்துருதே. அப்போ ஒரு குரு வரம் கொடுக்கிறார், சாபம் கொடுக்கிறார். வாட் டு யூ மீன் பை தட்? உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அது வரம், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அது சாபம். அப்படின்ற ஒரு ரேஞ்சில நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறீங்க. ஆக்சுவலா உண்மையில குரு கொடுக்கின்ற அந்த சாபம் தானே வரம். ஏனென்றால் அதுதானே என்னை நான் யார் என்று உணர்த்தப் போகின்றது. அப்ப துன்பம் தான் ஒருவனை கரையேற்றும் என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட, என் குரு என் மேல் எத்தனை நம்பிக்கையில் என்னிடம் இந்த ஒரு பாடத்தை தருகிறார். ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றோம். இதெல்லாம் எவ்வளவு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச விஷயம் தான். குருவின் மேல் பூரிப்படைய வேண்டும். என்ன வந்து குரு அடிக்கிறாரு, என்ன வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை எனக்கு குடுக்கிறாரு, ஒரு பனிஷ்மென்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு சந்தோஷம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. என் மேல அவருக்கு எவ்வளவு ட்ரஸ்ட். இப்படி ஒரு நிலையை நான் செய்தால் நான் அவரை வெறுக்காமல் கண்டிப்பாக வெறுவேறுவேன் என்று அவருக்கு நம்பிக்கை இருப்பதால் அல்லவா இப்படி ஒரு பரீட்சையை எனக்கு நடத்துகின்றார். ஏன்னா ஒரு குரு வந்து பக்தனுடைய தகுதியை உணர்ந்துதான் பரீட்சையை வைக்கிறாருங்கிறது அப்பட்டமான உண்மையாக நான் காண்கின்றேன். எல்லாருக்கும் எல்லா பரீட்சையும் வைக்கிறது இல்ல. அந்த பரீட்சையில அவன் எந்த அளவுக்கு தேர்வான் என்ற ஒரு பூரிப்போட, ஏன்னா இருக்கிற ஞானமும் விட்டுட்டு அவன் ஓடி போயிருவான் அப்படின்னு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு அந்த மாதிரி பரீட்சை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா அவ்வளவு பெரும் கருணையாளன்ங்க. அவன் எப்படியாவது எப்பாடுபட்டாவது அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தி அவர்களுக்கு பேரானந்தத்தை தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருப்பவன். அவர்களை ஞானத்தை விட்டே விரட்டும்படியாக ஒரு விஷயத்தை செய்வானா? அப்படி ஒரு துன்பத்தை கொடுப்பானா? அப்ப கொடுக்கின்றான் என்றால் எத்தனை நம்பிக்கையோடு என் குரு அதை செய்திருக்கின்றார் என்ற பூரிப்பு தானே ஒரு பக்தனுக்கு வர வேண்டும் என்ற ரீதியில் தான் என் மனம் சிந்திக்கின்றது. சரியா? அப்படி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு நாலேஜே இல்லாதவங்க இந்த கொஸ்டினை கேட்கிறாங்க. அவங்க ஒரு பாவம் ரொம்ப ஃபீலிங்களோட கேட்டிருக்காங்க. இதுக்கு எனக்கு விமோசனமே இல்லையா? ஆல்ரெடி அந்த சாபம் பெற்ற கணமே உனக்கு விமோசனம் கிடைத்து விட்டதடா. எப்போ உனக்கு சாபத்தை கொடுத்தாரோ அப்போ உன்னை அங்கீகரித்து விட்டார், அக்செப்ட் செய்து விட்டார், உன்னை கரையேற்றி விட்டார் என்றே அர்த்தம் அல்லவா? இப்படி இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். குருவின் கையால் குட்டு வாங்குவதும், குருவின் கையால் அடி வாங்குவதும் உண்மையில் வரமா சாபமாங்கிறது தெரிஞ்சுக்காததன் விளைவல்லவா அது?
எந்த அளவிற்கு நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதோ அந்த அளவுக்கு விரைவாக என்னை ஞானியாக்க துடிக்கின்றார். அப்போது என் மேல் அத்தனை அன்பா அப்படின்னு இல்லைங்க ஃபீல் ஆகணும். ஏங்க ஒரு குரு இருக்காருங்க, தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, உன்னுடைய தகுதியின்மையை புரிந்து கொண்டு வெகு காலம் ஆனாலும் பரவாயில்லை, என்ன செய்வது என்று வேறு வழி இல்லாமல் தடவி கொடுக்கின்றார் என்ற அர்த்தம். ஆனால் உனக்கு தகுதி இருக்கின்றது என்று புரிந்துவிட்ட மாத்திரத்திலே அவர் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்றார் என்றால், அதை உன்னால் தாங்க முடியும். இதை அவன் என்னை அதாவது இது ஒரு என்ன சொல்றது? வரம் என்று புரிந்து கொண்டவன் மெருகேறுவான் என்ற நம்பிக்கையில் அல்லவா அந்த கஷ்டங்கள் என்று கொடுக்கப்படுகிறது. இப்ப எதை நினைச்சு பூரிக்கணும் தோணும். ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா, சமீபமா நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பேசிட்டு இருக்கேன். எது வரம், எது சாபம்ன்றது உங்களுக்கு புரியலையா? இறைவன் உங்களுக்கு புண்ணியம், பாவம்ங்கிறதே நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் கெட்டிங் எல்லாம் நன்மையாவே நடந்து போயிட்டு இருக்குன்றதுன்னா, நீங்க பாவம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே வந்துட்டு இருக்குன்னா, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. ஞான கண் கொண்டு பார்த்தால் இது உண்மை அல்லவா? ஏங்க 18 பிறவி ஆகும் நீ நல்லவனாக வாழ்ந்து கரையேறணும்னா, 3 பிறவிகள்ல போதும் நீ கெட்டவனாக வாழ்ந்து என்னிடம் வந்து சேரலாம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வாட் யூ மீன் பை தட்? 3 பிறவியில கெட்டது நிறைய பண்ணேன்னா, அடி மேல அடி விழுந்தா, அந்த அடி உன்னை வேகமா கரையேறிடும்தான்னு அர்த்தம். சரியா? The more you get difficulties and the negative things in your life, அது உண்மையில வரம் தானே. எப்படி ஆங்கிள் பார்த்தாலும் அது வரம் தானேங்க. அது போக நீங்க அற்புதமா நிறைய கதைகள் சொன்னீங்க. ஜனகர் கதை, பரீட்சித் மகாராஜ் கதை, அதுதான் ஜனகர் கதை. அகலிகை, அகலிகை, பீஸ்மர், அகலிகை கதை, பரீட்சித் மகாராஜா கதை பெஸ்ட் கதை தான். சோ இந்த மாதிரி எல்லாமே அந்த சாபத்தில் இருந்து அவர்கள் என்ன வானார்கள் என்ற அந்த விஷயத்தை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிராக்டிகலா எல்லா புராணங்களிலும் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பது என்பது குருவினால் பெறப்படுகின்ற சாபம் உண்மையில் சாபம் அல்ல, வரமே என்பதுதானே அது. அதாவது நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாடல் வரிகள் ஞாபகம் வந்தது. அதாவது ஒருத்தனை வந்து என்தூ பண்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கிறது, ஒரு வேகத்தை கொடுக்கிறது எது அப்படின்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் தாங்க. துன்பம் தான் ஒருவனுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு பவரையும் இன்டியூசிங் ஃபோர்ஸையும் எது கொடுக்குது அப்படின்னா துன்பம் தான். அதுக்கு அந்த பாடல் வரிகள் வந்து, காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். என்ன அருமையான வரிகள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு முள்ளு சொருக்குன்னு குத்துச்சு, குத்துனதன் விளைவாகத்தான் என் மூளை இயங்க ஆரம்பித்தது. இன்டியூசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இல்லையா. இதுல இருந்து எனக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நீ யோசிக்கிறே இல்லையா, நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போறே இல்லையா, அவனுடைய அடுத்த பரிமாண வளர்ச்சி எங்க நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு துன்பம் அல்லவா இன்னைக்கு சிறு கல் கூட குத்தாத அளவுக்கு பஞ்சுமெத்தையில் நடப்பது போன்ற ஒரு அற்புதத்தை செய்து காட்டியது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ கல்லு எல்லாத்துலயும் குத்திட்டு தான் போனேன். ஒரு முள்ளு சுருக்குன்னு குத்துனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சுமெத்தையில நடந்து போற மாதிரி போயிட்டு இருக்க. சிறு கல் குத்தாமல் கூட நடந்து போகும் ஒரு வல்லமையை எது பெற்று தந்தது என்று சொன்னால் அந்த துன்பம் என்று புரிகிறதா? இப்படித்தானங்க பார்க்கணும். ஒவ்வொரு துன்பமும் அடுத்தடுத்த பரிமாணத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்ற அளவிலே பார்த்தால் துன்பம் என்பது சாபம்னு சொல்லுவீங்களா, வரம்னு சொல்லுவீங்களா? வரமா சாபமா நீங்க எதை வச்சு டிசைட் பண்றீங்க? துன்பத்தை வச்சுதானே நீங்க டிசைட் பண்றீங்க. பட் துன்பம் என்பது வரம் என்று முடிவெடுத்த மாத்திரத்தில் அது காணாமல் போய்விடுகிறது. அப்படித்தானே நீங்க பார்க்கணும். நேத்து ஒரு கதை சொன்னேன் உங்ககிட்ட. பயமுறுத்தி துன்பப்படுத்தி நம்மை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கலாம் என்று ஒரு முயற்சி நடந்தது அப்படின்னு சொன்னேன். இப்போ பயம் இருக்கிறவனைத்தான் பயமுறுத்த முடியும், துன்பப்படுறவனைத்தான் துன்பப்படுத்த முடியும். சரியா? அப்போ இஃப் யூஆர் உனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொன்னா, நீ எந்த துன்பத்தையும் குரு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி துன்பம் வரும் என்று யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறேன் நான். சரியா? சோ இன்னைக்கு பாட்டுல வந்து என்ன போச்சு அப்படின்னா, ஜீவன் முக்தனுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலக துயரங்களை கண்டு வெறுத்து
அந்த துயரங்களை நான் படாதிருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்து விட்டாலே அவன் மிகப்பெரிய அதிகாரி தான். அதே மாதிரி ஞான பாதையிலே வரும் துயரங்களை வரமாக பார்ப்பவன் லௌகீக பாதையிலே வரும் துயரங்களை சாபமாக பார்ப்பவன். அது சுக துக்கம் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. லௌகீகத்தில் வரும் சுக துக்கத்தை சாபமாகவும், ஞான பாதையிலே வருகின்ற துன்பத்தையே கூட வரமாகவும் எவன் காண்கின்றானோ அவன் ஜீவன் முக்தனுக்கு அதிகாரியாக இருக்கின்றான் என்று சொல்லி இருக்கின்றார். சரியா? இப்போ இட்ஸ் அகெயின் இண்டிகேட்ஸ் வாட், என்ன இண்டிகேட் பண்ணுது? என் சுரூபத்தை நான் அறிய முயற்சிக்கும் அந்த மோட்ச இச்சை என்று சொல்லுவார்கள், முமுட்சுத்துவம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஃபீல் பார்ட் உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, அதற்காக வழிகாட்டி கொண்டிருக்கும் குரு உன்னை என்ன செய்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கணும். செய்யறது யாரு? குருன்னா யாரு? உன்னை மோல்ட் பண்ணி அற்புதமாக உன்னை உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அப்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னீங்க, ஒரு சிற்பத்தை அவர் செதுக்குகின்றார் என்றால் இங்கே அந்த சிற்பம் என்ன செய்ய வேண்டும்? ஆனந்தப்பட வேண்டும். அவர் எப்படி செதுக்கினாலும் என்னை செதுக்குகின்றார் என்ற உணர்விலே அது ஆனந்தப்பட வேண்டுமா? என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஒரு பாட்டுக்கு செதுக்கிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? How it is possible if you understand that it is a guru? குருவே இல்லை, நீங்க குருவாவே ஃபீல் பண்ணலைன்னா மட்டும்தாங்க அவர் செய்யற அந்த செயலை அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியும். அவர் செய்கின்றார் என்ற மாத்திரத்தில் நீங்கள் அக்செப்ட் செய்வீர்கள். இது குரு பக்தி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என்னை செதுக்குவதற்காக அவர் செய்கின்றார்னு புரிஞ்சா உன் சுயநலத்திலேயாவது அக்செப்ட் பண்ணி தொலையலாம். இல்லை, அவர் மேல என்னத்த பக்தி வேணும்? உன் நன்மைக்கு அவர் செய்கின்றார் அப்படின்னு புரிஞ்சா போதாதா? இப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று புரிந்தால் போதாதா? எது நடந்தாலும் ஈசன் செயல், அவன் நன்மைக்கு செய்வான் என்று புரிந்தால், எதுவுமே புரியல அப்படின்னா மட்டும்தான் அக்செப்டன்ஸ் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் வெரி ஈஸி. இந்த கேள்வி என்பது குரு பக்தி இல்லாதவர்களுக்கும் அல்லது ஞானம் சற்றே குறைவாக இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் இது வரக்கூடுமே தவிர, உண்மையில் குரு பக்தி இருப்பவர்களுக்கு இந்த சாபத்தை தான் அவர்கள் வரமாக ஏற்று வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, குப்பையை நிறைய சேர்த்து வச்சிருக்கோங்க, அழுக்கு எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்கோங்க. நான் சொன்னேன்ல ஒரு நாள், சோப்பு போட்டு தேய்க்கும் போது வலிக்கத்தானே செய்யும். ஆனா இவ்வளவு குப்பையை சேர்த்து வச்சிருக்கிற எண்ணெயும் கூட அவர் சோப்பு போட்டு கழுவுகின்றார்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, அவர் சோப்பு போடுகின்றார் என்பதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா? எனக்கு வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களாங்க? என்ன ஒரு, எனக்கு புரியல. ஐ திங்க் தீபிகா மீனா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு குரு உனக்கு ஒரு விஷயத்தை செய்கின்றார் என்ன தலையில் தான் இருக்கு, உன்னை கட்டிட்டு அறணும்னு. அவனின் ஒரு அங்கமாய் இருக்கின்றேன் என்ற ஞானம் அவருக்கு இருந்ததா? அவர் அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பேரின்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் அவர் இந்த இடத்துல உன்னை தேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரை தேய்க்கும் அளவுக்கு செய்து விட்டேனே என்ற ஒரு ஃபீல் இல்லாம இப்படி தேய்க்கிறாரே இவர் மனுஷனான்னு நினைக்க தோணுது அப்படிங்கிறது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. சரியா? So therefore try to feel who is Guru. What is ஞானா? Why he is doing like that? ஏன் அப்படி பண்றாரு? இந்த விஷயங்களை எல்லாம் ஆழமாக புரிந்தால் உண்மையில் சாபம் என்று எதுவுமே இல்லை. குரு என்ன செய்தாலும் அது வரம் 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 என்று மட்டுமே நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.